இஃப்தாருக்கு என்னென்ன செஞ்சுருந்தேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அகர்கர் செஞ்சு செட் பண்ணிடலான்னு அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடல் பாசி சேர்த்துக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சீனி சேர்த்துட்டு சீனியுமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய்பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய்பால் தெரியாமல் நல்லா வரும். லாஸ்ட்டாக நம்ம செட் பண்ணுற தட்டிலையுமே இந்த அகர்கரை ஊற்றிடலாம். இது ஒரு 2 மணி நேரத்தில் சூப்பராக செட் ஆயிரும். அடுத்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே இருந்துச்சு, அதையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு டக்குன்னு இஃப்தாரில் சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக சர்பத்துமே செஞ்சாச்சு. நான் வந்து நன்னாரி சர்பத் தான் செஞ்சுருந்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிற டயத்தில் நம்மளுக்கு அகர்கருமே சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நாங்களுமே நோம்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய துவா கேட்டுக்கோங்க. நல்லா அதை எல்லாத்தையுமே கபூலாக்கி வைப்பான். இஃப்தாருக்கு நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். இது வந்து நோம்பு கஞ்சி தான், பள்ளியாசல்ல வாங்கின நோம்பு கஞ்சி தான். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா நோம்பு எல்லாமே திறந்தாச்சு. நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் மகரிப் தொழுகையுமே தொழுதுட்டோம். எங்களுக்கு இன்னைக்கு இஃப்தாருக்கு இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.